நீங்கள் பேய் இருக்குன்னு நம்புறீங்களா? இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. உங்கள் நம்பிக்கையை மாறினாலும் மாறலாம். என்னோட நிஜ வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்துச்சு. முதல்ல இந்த பில்டிங் ஒரு டியூஷன் சென்டராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால இதை ஹாஸ்டலாக மாற்றிட்டாங்க. அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு எலக்ட்ரிக் ரூமில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த ஹாஸ்டலோட ரெண்ட் கம்மியாக இருக்கனால நான் அங்கே ஸ்டே பண்ணேன். பேய் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அங்கே நடந்த விஷயம் எனக்கு பேய் மேலே இருக்க நம்பிக்கையை அதிகரிச்சிருச்சு. தீபாவளிக்கு முந்தின நாள் எல்லாரும் லீவுக்காண்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்டலில் யாருமே இல்லை. அப்போ நான் மட்டும் ஹாஸ்டலில் தனியாக இருந்தேன். நான் நாளைக்கு போகலான்னு சொல்லி அதனால் ஹாஸ்டல்லே தங்கிட்டேன். என்னை தவிர ஹாஸ்டல் வார்டன் மட்டும்தான் இருக்கார். ஹாஸ்டல் வார்டன் அவர் ஒரு தனியான ரூமில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே அந்த ரூமை விட்டு வெளியவே வர மாட்டார். அன்னைக்கு ஈவினிங் நான் ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிட்டு இரவு 11 மணிக்கு தான் ஹாஸ்டலுக்கு வந்தேன். அப்போ ஹாஸ்டல் வார்டன் சிரிச்சுக்கிட்டே கேட்டை திறந்து விட்டார். இனிமேல் லேட்டாக வராதுன்னு ரொம்ப அன்பாக சொல்லியிருந்திருக்காரு. அப்போ என்னோடய ஹாஸ்டல் ஒரே இருட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு லைட்டுமே ஆனில் இல்லை. என்னோடய மொபைல் டார்ச் எடுத்துக்கிட்டு தான் நான் மாடிக்கு போயிருந்திருக்கேன். என்னோடய படிக்கட்டு கூட என்னோடய கண்ணுக்கு தெரியல, அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. நான் டார்ச் லைட்டை வச்சுட்டு என்னோடய சைடில் இருக்க ரூமுக்கு நான் போயிருந்தேன். போய் என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தூரத்தில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. நான் அதை பெருசாக கண்டுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா அது ஒரு கொலுசு சத்தம் தான் கேட்டிருக்கு. நான் இரவு நேரங்களில் பூச்சிகள் கூட இந்த மாதிரி சத்தம் போடும்னு நினச்சி அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். பார்த்தா அந்த சவுண்டு ரொம்ப கிட்ட வந்திருக்கு. நான் யாரா அது? இந்த நேரத்தில் யாருமே இல்லை ஹாஸ்டலில், ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சத்தம் என் கதவுக்கிட்ட வந்தவனே டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அது கொலுசு சத்தம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பயங்கரமாக வேர்த்து எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிருக்கு. எனக்கு பயம் அப்போ ஆரம்பிச்சிருச்சு. யாராக இருக்கும்னு யோசிச்சு ஒரு வேளை வார்டன்னா நம்மளை ப்ராங்க் பண்ணுறாரோன்னு நினச்சேன். அப்படிலாம் வாய்ப்பில்லைன்னு யோசிச்சு என் ரூம் லைட்டு என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் கொண்டும் ஆஃப் பண்ணிட்டேன். ரூமில் நான் மட்டும் தனியாக இருட்டில் உட்காந்துருந்தேன். இருட்டில் உட்காந்தா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சேன். அப்போ அந்த கொலுசு சவுண்டு என்னோடய ரூமை நோக்கி வேகமாக ஓடி வந்துச்சு. என் ரூம் கதவு முன்னாடி வந்தவனே டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே என் கையில் இல்லை. என்னோடய ஹார்ட் பீட் படப்படன்னு எனக்கே கேட்டிருக்கு துடிக்கிறது. அப்போ கதவை போட்டு யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. எனக்கு இன்னும் ரொம்பவே பயம் அதிகரிச்சிருச்சு. அப்போ கதவை யாரோ நகத்தை வச்சு கீறுற மாதிரியும் கேட்டிருந்துருக்கு. நான் என்ன ஆனாலும் கதவை மட்டும் திறந்துடக்கூடாதுன்னு ஒரு இதோடையே இருந்தேன். அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்னோடய ரூம் லைட்டுகளை ஆன் பண்ணேன். அப்போ கதவை யாரோ போட்டு உடைக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சவுண்டு டம் டம்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் மூடி இருக்க கதவை எந்த கொம்மனாலையும் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தைரியத்தை எனக்குள்ளேயே வர வச்சுட்டு திடீர்னு ரூம் லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட்டு தான் போயிருக்குன்னு நினச்சி என்னோடய ஃபோன் டார்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ திரும்படியும் என்னோடய ரூமை நோக்கி கொலுசு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. நான் அப்படியே அமைதியாக கட்டில் பொத்தி படுத்துட்டேன். பொத்தி படுத்து நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் உயிரை என் கையில் இல்லை. அந்த கொலுசு சவுண்டு கொஞ்ச நேரத்தில் நின்றுச்சு. அதுக்கப்புறமா யாரோ ஒரு பெண்ணோட அழுகிற குரல் கேட்டுச்சு. அது எந்த பக்கம் இருந்து கேட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ரூம் இருக்கிற பக்கம் இருந்து தான் அந்த சவுண்டு நல்லாவே கேட்டுட்டு இருந்திருக்கு. நான் வார்டனை கத்தி கூப்பிடலான்னு பார்த்தேன். எனக்கு கத்துற அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால் அப்படியே அமைதியாக இருந்தேன். அப்படியே நான் இருந்த டயர்டில் கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன். ஒரு விதமான பயத்திலே தூங்கிட்டு இருக்கப்ப அப்போ கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருந்திருக்கு. நான் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தேன். அங்கே யாருமே இல்லை. அப்போ நல்லா ஒத்து பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே டோர் பின்னாடி ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து நான் ரொம்பவே திகைச்சிட்டேன். என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா அதுதான். என்னால் கையை காலை சுத்தமாக ஆட்டவே முடியல. வார்டனை கத்தி கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுறப்ப என்னால் கத்தவும் முடியல. கொஞ்ச நேரம் அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டே இருந்து என்னைய பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நான் அப்படியே கத்த தொடங்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 நிமிஷமாக விடாமல் கத்திக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த உருவமும் மறைஞ்சு போயிடுச்சு. கீழேருந்து வாட்ச்மேன் மாடிக்கு வந்தார். என் ரூமுக்கு வந்து அப்போ நான் தூக்கத்துலேருந்து அவளை எழுப்புனதுனால அவர் ரொம்ப கடுப்பில் வந்து எதுக்கு என்னை எழுப்புனன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அப்போ நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கு அவர் நீ ஏதோ கனவு தான் கண்டிருக்கன்னு நினச்சி எனக்கு ஆதரவு சொல்லிட்டு போயிட்டார்.
அப்புறம் இதுக்கு பிறகு எப்படி எனக்கு தூக்கம் வரும்? நான் 7 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னோட சொந்த ஊருக்கு போயிட்டேன். இனிமேல் இந்த ஹாஸ்டல் பக்கம் தலை வச்சு கூட படுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அது சரி, இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி உண்மை சம்பவங்களை பார்க்கணுன்னா மறந்துடாமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.